வாங்கய்யா. இது குவைத்தோட சின்னம். வெல்கம் டு எம்ஏ ஹைதர் குரூப். ஜெயக்குமார் மேனேஜிங் டைரக்டர். டிக்கெட்டிங் எல்லாம் இது பண்ணுறது சென்ட்ரலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. டிவிஎஸ் ஐயங்கார் குறிப்பு இது ஐதர் குரூப். இது அங்கே மதிய இவங்களெல்லாம் இருக்கிற ஒரு ஆஃபீஸ். ஓகே, மார்க்கெட்டிங். இது உமர் ஆஃபீஸு. புதுசாக இது பண்ணுங்க. இந்த பஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. அது மக்கா கொடுத்துருக்குது. அந்த புக்கிங் அது. கொஞ்சம் ஃபாஸ்ட். டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி அண்ணன் அவர்கள் எம்ஏ ஹைதர் குரூப் நிறுவனத்தினுடைய டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி அண்ணன் அவர்களை தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக உங்கள் அனைவரின் கரகோஷத்துடன் எழுந்து அவருக்கு எங்களுடைய நிர்வாகிகள் சார்பாக பரிவட்டம் கட்டி அவர்களை இந்த மேடைக்கு அழைப்பதில் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் அச்சற்ற மகிழ்ச்சி அடைகின்றது. அப்படியே ஒரு சரி பொறுமையாக கட்டுற மாதிரி சும்மா செய்யுங்க. அப்படி செய்யுங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு நிகழ்வுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வளைகுடாவின் முன்னோடி எங்களுடைய அண்ணன் டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி அண்ணன் அவர்களை மற்றற்ற மகிழ்ச்சியோடு எல்லாரும் அப்படியே உட்கார சொல்லுங்க. குழுமத்தினுடைய நிறுவனர் டாக்டர் எஸ்.எம். ஹைதர் அலி அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلق نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا صدق الله العظيم. قال رسول صلى الله عليه وسلم ان خير كتاب الله وخير محمد صلى الله عليه وسلم وكل مقتصد بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரும் மீது ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. இந்த வாழ்வுரிமை மாநாட்டுக்காக வந்திருக்கும் நமது வாழ்வுரிமை தலைவர் வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும்
குவைத் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சாவுல் மீது ஃபெரோஸ் மற்றும் அவங்களுடைய அந்த குரூப் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த இயக்கத்துக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கும் அனைத்து பேரையும் சொல்ல நேரம் இல்லாதனால் இந்த முன் வரிசையில் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பின்னாடி இருக்கிறாங்க, எல்லாம் பேசிட்டு போனவர்களெல்லாம் அவர்களுக்கும் என்னுடைய இந்த மாநாடுடைய சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிற இந்த தலைவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மிஸ்டர் ராஜா அவர்கள், டாக்டர் ஜேம்ஸ், நம்முடைய சித்தார்த்த சார், இன்னும் இந்த மேடையில் அமைந்திருக்கும் பொறியாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கடைசியாக உங்களை தான் சொல்லணும், ஏன்னா நான் இந்த அளவு வளர்ந்துருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்கிட்ட ஒரு டிக்கெட்டாக போட்டிருப்பிய அல்லது ஒரு கார்காக போட்டிருக்கலாம். இப்போது தற்சமயம் நான் உமரா நடத்தி கொண்டிருக்கிறேன், உமராவுடைய சர்வீஸு, அதில் உமராக்கு போனவங்களும் இருக்கலாம். உங்களால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். நான் சாதாரண ஒரு டிரைவராக இருந்தால் இன்னைக்கு இந்த மேடையில் முதன்மை பொறியாளராக எனக்கு கௌரவித்து எல்லாரும் என்னை பற்றி பேசும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷம் எப்படி வந்தது, ஏன் வந்தது, அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் எல்லா மேடையிலையும் பேசுகிறேன். அதுக்காக எனக்காக நீங்கள் அத்தனை பேரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சலாத்தை தெரிவித்துக்கிறேன். வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மணி நேரத்தில் விஜயோ யாராவது ஒரு படம் நடிச்சோம்னு சொன்னால் 3 மணி நேரத்தில் அவன் பெரிய படக்காரன் பணக்காரனை பெரிய லெவலில் வந்துட்டு போயிடுவோம். அதை பார்த்துட்டு இன்னைக்கு பிள்ளைகள்லாம் நிறைய பேர் அப்படியே நம்ம வரணும்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக அது பொய்யான வாழ்க்கை, அது கிடையாது. அது நடக்கிற விஷயமே அல்ல. நான் இந்த ஃபீல்டில் இறங்கி நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு எனக்கு குறைஞ்சது 20-25 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் சாதாரண ஒரு நிலைமையிலே அது பிற்படுத்தப்பட்ட அளவு ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னு சொன்னால் அவனுக்கு பல வருஷம் தேவைப்படுது. ஒரு சில வருஷம்னா ஒருத்தர் சம்பாதிச்சு வரணும்னு சொன்னால் அது முடியாத விஷயம். பல வருஷம் தேவைப்படும். அந்த பல வருஷம் தேவைப்படுறதுக்கு நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை இல்லாதனால தான் இன்னைக்கு பல குடும்பங்கள் சீரழிஞ்சு நாசமாகி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த பொறுமை இல்லை. ஒரு பிள்ளைய படிக்க வச்சு நம்ம இங்கே என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நம்ம தெருவில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய ஊர் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் இழந்து இங்கே நம்ம சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் அது சாதாரண தியாகம் அல்ல. நம்ம செய்கிற தியாகம் சாதாரண தியாகம் அல்ல. ஒரு மிலிட்டரியில் போய் சேர்ந்து நம்ம ஒரு நாட்டை சண்டை போட்டு ஜெயிக்கிறது அது எப்பயாவது ஒரு வாட்டி நடக்கும். அது எப்பயாவது ஒரு ட்ரிப் நடக்கும். இல்லாட்டி ஒரு வாழ்நாளில் அவன் சம்பாரிச்சு நல்லா அவனுக்கு சேலரில் எல்லாம் போட்டு சாப்பாடுலேருந்து எல்லாமே நடக்கும். ஆனால் அவன் ஒரு சண்டைக்கு கூட போயிருக்க மாட்டான். அப்படிப்பட்ட வாழ்றவங்க இருக்கிறாங்க. சண்டையில் போய் ஜெயிச்சுட்டு வந்தவங்க இருக்கிறாங்க, இறந்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் குறை சொல்ல விரும்ப இல்லை. ஆனால் நம்ம வாழ்ற பாருங்க வாழ்க்கை எத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்களாம் 40 வருஷம் 35 வருஷம் 40க்கு மேலே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு டிரைவராக அவங்க என்னோட இருந்த டிரைவராக இருந்தால் இன்னைய வரைக்கும் டிரைவராக இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அவர்களுக்கு நான் சொல்லுவேன், முயற்சி பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் முடியலைன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளாவது ஏதாவது படிக்க வச்சு உங்கள் பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு நீங்களாவது அதுக்கு பிறகு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் போய் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் பிள்ளைகளை சம்பாதிக்கக்குள்ள நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு நிலைமை போகிற பார்த்து பார்த்தா பிள்ளைகள்லாம் நமக்கு சாப்பாடு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படி உள்ள நிலைமையை போய்விட்டது. ஏன்னா நான் சமீபத்தில் போய் நான் தென்காசியில் ஒரு முதியோர் இல்லத்தில் போய் பார்த்தேன். அங்கே உங்களுக்கு தெரியும் போன வருஷம் இந்த நம்முடைய வெளிநாடு அவங்க நடத்திய அந்த இதில் நம்முடைய பசியில்லா தமிழகம் ஜின்னா அவர்கள் வந்தாங்க. இங்கே எல்லாரும் நிறைய தலைவர் வந்திருந்தாங்க. ஜின்னா அவர்கள் என்னை சந்திச்சு, அண்ணா நீங்கள் நிறைய தர்மம் பண்ணுறதை கேள்விப்பட்டேன். என்னுடைய அந்த முதியோர்கள் நிறைய பெண்கள் நிறைய அதாவது ரோட்டில் உள்ளவங்க தெரியும். அவருடைய உண்மையிலேயே அதை போய் பார்க்க நான் நம்பவே இல்லை. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு
ஒவ்வொருவரையும் ரோட்ல எவ்வளவு மோசமான நிலைமையில அவங்களுடைய தூக்க கூட மனசு கிட்டன போனாலே வாட நாத்தம் அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வயோதிகப்பட்ட ஒரு மனநிலை சரியில்லாம கல்லை விட்டு அடிக்கக்கூடிய நிலைமையில எல்லாம் உள்ள அப்படிப்பட்ட ஒரு அந்த ஜீவனை காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு பசியில்லா தமிழகம் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சோறு போட்டு அவங்களுடைய மெடிக்கல் செலவுல இருந்து அவங்களை இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பேச்சு கொடுத்து அவங்கள வந்து ஒரு நல்ல மனுஷனா உண்மையிலேயே அவங்களுடைய மாற்றத்தை கொண்டுட்டு வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா விட்டுட்டு ஒதுங்கி போறவங்க இருக்கிற காலத்துல யாரோ பெற்றவங்க யாருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்து ஒரு லேடிஸ் அவங்க நான் பாக்குறேன் எல்லாம் ஒரு பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. பாவம் அந்த பெண்களோட அவங்கள்ட்ட உட்காந்து நான் பேட்டி எடுக்கும்போது எனக்கு ஆச்சரியப்பட்டேன். எல்லாருமே நல்ல பிள்ளைகளை பெற்ற மகாராசி தான், மக்களை பெற்ற நல்ல மகாராசிகள் தான். உங்க பிள்ளை என்ன செய்யுது? நல்லா படிக்க வச்சேன். அந்த பிள்ளை என்ன செய்யறான்? பெங்களூர்ல இருக்கிறான். இன்னொரு பிள்ளை எங்க இருக்கான்? அமெரிக்காவில் இருக்கிறான். இன்னொரு பிள்ளை எங்க இருக்கான்? சென்னையில இருக்கிறான். நல்ல வேலையில தான் இருக்கான். ஏமா உங்களுக்கு இந்த நிலைமை? என் பிள்ளை எனக்கு சரியா கவனிக்கல, என் பிள்ளை என்னை ஏமாத்திடுச்சு. என் பிள்ளைக்காக நான் நிறைய செஞ்சேன். என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக நான் வட்டி வாங்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் புருஷன் சண்டை போட்டு அவனுக்கு இல்லாதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன். அவன் கேட்கும்போது பைக் வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு எனக்கு ட்ரெஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவனுக்கு நான் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு நான் படிக்கிறதுக்காக அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன். அப்படிப்பட்ட என் பிள்ளை என்னை இன்னைக்கு இந்த இடத்துல ரோட்ல விட்டுட்டு போயிட்டான். அப்ப அதுக்கு காரணம் யாரு? படிக்க வச்ச பள்ளிக்கூடம் தப்பா? இல்ல இவங்களுக்கு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி படிக்க வச்சது தப்பா? இல்ல அவங்க கூட சேர்ந்து இருந்த நண்பர்கள் தப்பா? இல்ல அவங்க கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பொண்டாட்டி மேல தப்பா? யார் தவறு? எங்க தப்பு நடந்துச்சு? அப்ப இதுதான் ஒவ்வொரு வீட்லயும் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா மனசுல இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி நேர்ச்சிக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்க கூடாது. அதுக்காக இந்த வாழ் உரிமை மாநாடு ஏன் இந்த அண்ணனை கொண்டு வந்து இதை செய்யறேன்னு சொன்னா, நம்மளுக்கு இப்ப வெளிநாடு வாழ் இன்னும் நிறைய சகோதரர்கள் சேர்ந்து இப்ப நம்மளுடைய இந்த ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. அந்த அமைச்சர் பதவி மூலமா நம்ம இப்ப இந்த இங்க இருந்து ஊருக்கு போனா நம்முடைய கடைசி காலத்துல ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நம்மளுடைய எல்லாருக்கும் நம்ம கார்டு போட்டு கொடுத்து அது கூட இது பண்ணி எல்லாம் ஊர்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிச்சுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு வட்டி இல்லா கடனை கொடுத்தோ இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த கவர்மெண்ட் ரெடியா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இதுல எத்தனை பேர் கார்டு வாங்கினேன்னு தெரியல, எத்தனை பேர் கார்டு வாங்காம இருக்கிறீங்கன்னு தெரியல. அப்புறமா அது ஃப்ரீயா தான் இருந்துச்சு. ஒரு 3 மாசம் வரைக்கும் ஃப்ரீயா இருந்து ஒரு 1000கணக்கான பேர் அது பல லட்சம் தமிழர்கள் இருந்தும் ஒரு 20,000 பேர் இன்னை வரைக்கும் வாங்கி இருக்கிறாங்க. 80,000 பேருக்கு மேல வாங்கவே இல்லை. அப்புறம் நான் நான் கொஞ்சம் வெளியூர்லாம் போயிட்டு பார்க்கும்போது கேட்கும்போது எல்லாம் முடிஞ்சா என்னன்னு சொன்னா, இப்ப கவர்மெண்ட் 200 ரூபாய் ஒரு கார்டுக்கு கேட்கறாங்கன்னு சொன்னாப்புல. 200 ரூபாய் கொடுக்கறதுக்கு சில ஆட்களுக்கு இஷ்டம் இல்லையா இல்ல காசு இல்லையா எனக்கு தெரியல. இந்த ஊர்ல 200 ரூபாய் ஒரு தினார் கூட கிடையாது. அதை வாங்கறதுக்கு ஒரு தினார் செலவழிக்க சில பேர் முன் வர மாட்டாங்க. இது என்ன அந்த வெளிநாடு வளசவர்கள் மறைக்காரு எல்லாம் என்ன சொல்லும் போது நான் சொன்னேன், என்ன செய்யன்னு சொல்லுங்க. இந்த 200 ரூபாய் நம்ம கட்டுவோம், உங்க கம்பெனில இருந்து நீங்க கட்டுங்க, அதுக்கு நாங்க உங்களை மக்கள் கொஞ்சம் அந்த கார்டை வாங்கிட்டு நாளைக்கு ரொம்ப பேரை சொல்லுவாங்கன்னு சொன்னாப்ல. நான் பேரை சொல்றாங்களோ இல்லையோ, நாளைக்கு அவங்க போனா ஊர்ல போனா ஏதாவது நான் உள்ள கவனிக்கலாம்னு சொல்ல கவர்மெண்ட் இதை செஞ்சு சொல்லிருக்காங்க. இந்த 200 ரூபாய் என்னுடைய கம்பெனி சார்பா நான் தரத்துக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பாயில ஒரு போன வெள்ளிக்கிழமை அங்க போட்டு நம்ம இது பண்ணி நடத்துறோம். ஒரு 120 பேர் தான், அவ்வளவுதான் முடிஞ்சு. 4 கம்ப்யூட்டர் வச்சு இவ்வளவு செய்யறதுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு, நம்மளால செய்ய முடிஞ்சது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்றேன், எல்லாருக்கும் இது ஒரு தேவைப்படுற முக்கியமான விஷயம். நம்முடைய நாளைக்கு இதே ஒரு ஆதார கார்டு மாதிரி ஆகலாம். இதை நம்மளுக்கு முக்கியமான கார்டு. இந்த கார்டை நீங்க வாங்குறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகள் நம்மளை நம்ப முடியாது. ஏன்னா தென்காசியில் அப்படி கூப்பிட்டு அங்கே போய் பேசணும். அவங்களுக்கு சொன்னாங்க என்ன பேசணும், மக்கள் உள்ள எல்லா காலேஜில் ஸ்டூடெண்ட் பாலிடெக்னிக் படிக்கிற எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர்கள் முன்னாடி தான் நான் அந்த பெண்கள் என்ன கூப்பிட்டு வச்சு இது பண்ணாங்க. ஒரு வண்டி வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க, ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுங்க, அவசரத்துக்கு நான் கொண்டுட்டு போக முடியல, டாக்ஸி பிடிச்சி கொண்டு போக முடியல, ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாப்புல. சரி ஓகே நான் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி இன்னைக்கு அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் அர்ப்பணி பண்ணிட்டு வந்தேன். அந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணி பண்ணும்போது அந்த காலேஜில் எனக்கு ஒரு விழா எடுத்தாங்க. அதை வச்சு நான் எல்லாம் பேச சொன்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இங்கே என்ன முக்கியமான விஷயம் பேசணுன்னு. நம்ம பிள்ளைகள் இப்போ படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கஞ்சா
இந்த அப்பின்னு இன்னும் சாராயம்லாம் அதிகமாக குடிக்க கிளம்பிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ளே காலேஜுக்குள்ளே வந்துருச்சு. இதையெல்லாம் எப்படியா இந்த பிள்ளைகளை விட்டு தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் உங்களுடைய பாசையில் சொல்லுங்க, என்னுடைய நடத்தையில் சொல்லுங்கன்னு சொன்னாப்புல. அப்போ அதை பேசும்போது 1 hour பேசினேன். பேசும்போது அந்த பிள்ளைகள் ரொம்ப பேர் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி என்ன சொன்னாப்புல, இப்படியெல்லாம் நடக்குமா சார், உங்களை மாதிரி நாங்கள் வர முடியுமா சார் அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக வர முடியும். ஆனால் உங்களுடைய வீக்னஸ்ல போய் விழுந்துடாதீங்க. ஏதாவது மைனஸ்ல விழுந்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்க அம்மா 3 ஆம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. 3 பேருக்கு இது வரைக்கும் சிகரெட்டோ தண்ணியோ ஒரு கெட்ட பழக்கமோ கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்க எங்களுடைய அம்மா எப்படி என்னை பத்தி எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைய கரெக்டாக வளர்த்தாக்க அந்த பிள்ளை போயிட்டு வருது, எந்த நண்பர்களோடு சேர்ந்து இருக்குது, அவன் தண்ணி அடிக்கிறானா, சிகரெட் அடிக்கிறானா, கஞ்சா அடிக்கிறானா, இதையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் பாருங்க. நீங்கள் எல்லாம் இங்க வந்து பணத்தை உங்க ஒய்ஃபுக்கு அனுப்பிட்டு இருக்கிறீங்க, உங்க மனைவிக்கு அனுப்பிக்கிட்டு நீங்க எல்லாத்தையும் நல்லா என் பிள்ளைய வந்து நல்லா பாருன்னு சொல்லி தான் நீங்க செஞ்சு அனுப்பி வைக்கிறீங்க. அவ்வளவு கஷ்டப்படிய விடிய என்ன சொல்ல, தூக்கம் இல்லை, அது இல்லை, எல்லாரும் இப்போ ஒருத்தையும் அதுக்கு எதிர்பார்த்து நல்லா சம்பாதிச்சு அனுப்புறீங்க. ஆனால் அந்த பணம் கரெக்டான வழியில செலவாகுதா, அந்த பிள்ளை நம்ம பிள்ளை கரெக்டா படிக்கிறானா, நம்ம மனைவி அதை சரியா செயல்படுத்துறாளா, இதை கொஞ்சம் கண்டிப்பா கொஞ்சம் பாருங்க. பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த முதியோர் இல்லத்துல பார்த்த மாதிரி உங்க மனைவியோ நீங்களோ போய் அங்க போய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த மேடையில பேசுறேன். எனக்கு ரொம்ப அதை பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியப்பட்டாது. அழகான பொம்பளை பிள்ளை 2 பிள்ளைய பத்து 2 பேரும் நல்ல ஒரு டாக்டர் கட்டி கொடுத்தா, இன்ஜினியர் கட்டி கொடுத்தாங்க. ஆனா அந்த பொம்பளை பிள்ளைங்க அந்த அம்மாவுக்கு சோர்பட முடியல. நான் கேட்டேன், ஏன் உங்க மகள்கிட்ட கேட்க வேண்டியதுன்னு, என் மகளுக்கு கட்டினவன் சரியில்லை, அவன் என்னை பார்க்கவே விட மாட்டேங்கிறான். சில ஆண்களை பத்தி கேட்கும் போது, என்ன சார், ஏன் சார் இந்த நிலைமை உங்களுக்கு, நல்லா தானே நீங்க இருந்திருப்பீங்க, நல்லா தானே சம்பாதிச்சு. ஆமா, நான் குவைத்துல இருந்தேன், நான் சவுதியில இருந்தேன், சம்பாதிச்சு 40 வருஷம் 38 வருஷம் சம்பாதிச்சேன். ஆனா என் பிள்ளைக்காக நான் எல்லாத்தையும் செலவு பண்ணேன். என் பிள்ளை எங்க வரைக்கும் படிக்க வச்சேன், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தேன். மண்ணா பணம் அந்த கல்யாணம் பண்ண ஒருத்தருக்கு கொடுத்தேன், அதோட அவளோட போயிட்டான், முடிஞ்சு போச்சு என்னுடைய நிலைமை. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், அவனை நான் எனக்கு சோறு போடுவான்னு நினைச்சேன். என்னை இன்னைக்கு என் நிலைமையை ரோட்ல விட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு நான் பசி இல்லா தமிழகம் என்னை காப்பாற்றணும்னு சொன்னா நான் இன்னைக்கு எப்பயும் மோத்தா போயிருப்பேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்துல இருந்துகிட்டு இருக்குது. நல்ல ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க சொல்றேன். இது மட்டும் இல்ல, நிறைய முதியோர்களும் அனாதை இல்லங்களும் நடந்து கொண்டு இருக்குது. நம்ம இந்த ஊர்ல வந்து கஷ்டப்பட வந்திருக்கிறோம், கஷ்டப்படுறோம். 2 வருஷம் சின்னதான் ஊருக்கு போக முடியும், 1 வருஷம் சின்னதான் நம்ம கம்பெனி லீவு கொடுக்கும். இந்த 1 வருஷத்துல எத்தனையோ கல்யாணம் நடக்கும். நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும், நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும், நம்ம குடும்பத்துல கல்யாணம் நடக்கும். யாரும் விட்டா மூத்து இருக்கு, ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருக்கு. எந்த காரியத்துக்காக நம்மளால போக முடியுதா? இந்தியாவில் இருக்கிறவங்க அழகா எல்லாத்தையும் அடுத்த நாள் சாப்பாடு, அடுத்த நாள் ஒரு கல்யாணம், அடுத்த நாள் கல்யாணம், புரட்டாசி வந்துட்டா, ஐப்பசி வந்துட்டா, இந்த ஆவணி வந்துட்டாலும் கல்யாணம் 10 கல்யாணம் தொடர்ந்து போயிட்டு இருப்பாங்க. நம்மளால நம்ம சொந்தக்கார கல்யாணத்துக்கு போக முடியல. எவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த கல்யாணத்தை உட்காந்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம எதுக்கு இப்படி பிறந்தோம், ஏன் இந்த நிலைமை, நமக்கு என்ன காரணம், நமக்கு இது இறைவன் கொடுத்த நமக்கு சாபமா, இல்ல நம்ம போட்டுக்கிட்ட நம்மளே தேடிக்கிட்ட ஒரு வரமா? இது யோசிங்க, ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். ஏன் அந்த மேடையில் பேசுறேன், நான் வளர்ந்தனால, இந்த கஷ்டப்பட்டனால நான் உங்களுக்கு சொல்றேன். நான் டிரைவரா இருந்து 5 வருஷம் இந்த வீட்டுல பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. எல்லாரும் என்ன பார்த்து பொறாமப்படலாம், ஆனா என்னுடைய வழி யாருக்கும் தெரியறது கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட இருந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய பிள்ளைகளை தான் சொல்றேன், நல்லா படிக்க வைங்க. கண்டிப்பா படிக்கணும். உங்க பிள்ளைகள்லாம் எந்த அளவு படிக்கணுமோ அந்த அளவு உங்களுக்கு நாளைக்கு நீங்க நிம்மதியா போய் வீட்டுல போய் இருக்கணும். வீட்டுல போய் ஒரு சந்தோஷமா என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு 57 வயசாச்சு, எனக்கு 57 வயசுல உன்ன மாதிரி நான் இருக்கணும்பா, அதுக்கு என்ன செய்யணும் என்ற சில ஆள்கள் கேட்ட கேள்வி. அதுக்கு நான் தான் சொன்னேன், இப்ப உன்னுடைய வயசு எத்தனை? என்னுடைய வயசு 35. உனக்கு இன்னொரு 15 வருஷம், 40 வயசோட இப்போ உள்ள நிலைமை சரியில்லை. எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஃபுட் எல்லாம் பாயசமா பாயசம் ஆயிடுச்சு.
புட்டெல்லாம் வீணா போயிடுச்சு. புட்டு எல்லாமே எந்த புட்டு எடுத்தாலும் ஒன்று பாய்சன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய மருந்து இல்லாம யார்கிட்டையுமே இல்லை. எல்லாரும் கையிலையும் ஒரு மருந்து இருக்கு. எல்லா வீட்லையும் போனா ஒரு பிபியோ, ஒரு ப்ரெஷரோ, ஒரு சுகரோ ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா நம்மள்ட்ட இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நாசம் பிடிச்சவனு, இந்த அதாவது சொல்றேன், விற்கிறவனும் சரி வாங்குறவனும் சரி எல்லாருமே எந்த அளவு நமக்கு பணத்தை அதிகமா நம்ம புரட்டணுமே நினைக்கிறானே தவிர இந்த மக்களுக்கு நல்ல ஒரு பொருளா, நல்ல ஒரு ஃபுட் பாய்சன் இல்லாத ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கிறது கிடையாது. இன்னைக்கு உலகம் மாறி போச்சு. நம்ம பிள்ளைகள்லாம் அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த மேடையில் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன நடந்தா நடக்கட்டும், இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையா அது அப்புறப்பட்ட விஷயம். எத்தனை நாளைக்கு வாழ போறோம், எவ்வளவு நாள் வாழ போறோம் இந்த உலகத்துல? எவன் வாழ்ந்தான்னு சொல்லுங்க. பணத்தை கோடி கோடியா வச்சிருந்தவன் எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. அந்த பணத்தை என்ன செஞ்சான்னு சொல்லுங்க பார்ப்போம். லிஸ்ட் எடுத்து சொல்லணும், நிறைய சொல்லலாம். அண்ணன் கூட இருந்த எத்தனை பேர் பெரிய கோடீஸ்வரன் தான் இருக்கிறானுவா. ஆனா அவங்க அந்த எண்ணம் இல்லை, மக்களுக்கு உழைக்கிறங்கிறத அந்த ஒரு பெரிய தலைவர், அந்த ஒரு நல்ல தலைவராக இருக்கனால நம்ம இந்த உலக இந்த கோயத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறோம் அவங்கள. அன்பு சொல்றேன், நான் தான் சொல்றேன், ஏன்னா பேசணும், ஏன்னா நிறைய பேசணும், ஒரு 1 hour பேசணும் தான் நினைச்சு வந்தேன். ஆனால் உங்களுடைய அந்த சால் சொன்ன மாதிரி 4:30 மணிக்கு நம்மளுடைய நேர்ச்சியுடைய டைம் கொடுத்தாங்க. 4:30 மணிக்கு நான் ரெடி ஆயிட்டேன். எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது. நாளைக்கு நான் சவுதி போறேன். இன்னைக்கு அவங்களை முடிச்சுட்டு நாளைக்கு சவுதி போறேன். அடுத்த வியாழக்கிழமை நான் சரவணனுடைய அவனுடைய நண்பர்கள் இதெல்லாம் நான் கலந்துக்கிறேன். அடுத்த வெள்ளிக்கிழமைங்க, அதுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளாட வருஷம் நிகழ்ச்சி. இந்த வாரம் 4 நிகழ்ச்சி, அடுத்த வாரம் 8 நிகழ்ச்சி. நான் தான் முக்கியமான ஸ்பான்சரா இருக்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, நம்ம மக்களுக்கு அதான் இறைவன் சொல்றான், 5 வகுத்து தொழுவை எதுக்காக கொடுத்தேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், 5 வகுத்து தொழுவை எதுக்காக கொடுத்தேன்? மனுஷனுடைய அந்த ஒரு 3 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல மனுஷன் மாறக்கூடிய அவன் ஒரு குரங்கு புத்தி உள்ளவன். எப்படி வேணாலும் மாறும் மனசு. அப்படிப்பட்டு மாறக்கூடாதுங்கிறது தான் அவன் 5 வேளை தொழுவையை கொடுத்து நான் அவனுடைய மனுஷனா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வேலையும் தொழுவும் போது, அடுத்த வேலை தொழுவும் போது, அல்லா இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்னை எடுத்துடாத, யாரும் என்னை கெட்ட நண்பனோட என்னை அனுப்பிடாத. அப்படி ஒரு மார்க்க சொன்ன ஒரே காரணத்தினால, அந்த மார்க்கத்தை படித்த ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய எனக்கு அந்த மகத்துவத்தை கொடுத்த அந்த இறைவனுக்கு நான் நன்றியை சொல்றேன். உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளை நீங்க படிக்க வைக்கிறது பெருசு இல்ல. இங்கிலீஷ் பேசலாம், என் மோ இங்கிலீஷ் பேசலாம், என் பிள்ளை ஹிந்தி பேசலாம், என் பிள்ளை நல்லா அமெரிக்காவில் படிக்கிறான், ஆந்திராவில் படிக்கிறான், எங்கேயே படிக்கணும், நோ ப்ராப்ளம். ஆனால் உங்க பிள்ளை தொழுவுறானா, இறைவன் இடத்துல இறைவன் பயம் இருக்கா? இறைவன் பயம் இருந்தாதான் அவன் நாளைக்கு உன்னை கண்டிப்பா கவனிப்பான். இறைவன் சொல்லிட்டான், உன்னுடைய தாயின் காலடியில சொர்க்கம்னு சொல்றான். அப்படிப்பட்ட தாயினா இன்னைக்கு அந்த முதியோர் இல்லத்துல பார்க்கும் போது அப்ப அவன் படிச்சிருக்கலன்னு தான் அர்த்தம். அவன் எதையுமே படிக்கல, அவன் எதையுமே பார்க்கலன்னு தான் அர்த்தம். அப்ப நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருந்தா நம்ம தாய் தகப்பனை இப்படி கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுட்டு அவன் சந்தோஷமா இருக்க முடியுமா? இருந்திருப்பானா? ஒரு பக்கத்து வீட்டுல யாராவது பசியோட இருந்தா உனக்கு நீ ஒரு கரிஞ்சோடு தின்னா அந்த வாசம் அங்க போகிறதுக்கு முன்ன அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு நீ சாப்பிடுன்னு சொல்ல இந்த மார்க்கம் இன்னைக்கு தெருவுல விட்டுட்டு இன்னைக்கு ரோட்ல நிக்கிற அந்த ஜனங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குது. என்னுடைய பிள்ளை படிச்சு என் பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்து நான் இங்க வேலைக்கு விட்டேன். என் பிள்ளைய இன்னைக்கு ஒண்ணு இங்க வேலைக்கு விட்டேன். என் பிள்ளை அகால மரணம் ஏதோ ஒரு காரணத்தினால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இறந்துருச்சு. இப்ப எனக்கு ஒரு பிள்ளை தான், அந்த பிள்ளை இறந்துட்டான். இப்ப நான் என்னுடைய வயசாயிடுச்சு, நான் எங்க போய் இருப்பேன்? இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு செய்யற தாய்மார்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பெங்களூர் மேரி மேடத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சமீபத்தில் அவங்களுடைய மகன் இறந்துட்டாப்ல. ஒரே வாரிசு. அவங்க ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாங்க. இந்த வெளிநாடு வருஷம் எல்லாருக்கும் தெரியுமா, அவ்வளவு அன்பாசா அவங்களுக்கு ஆதரிச்சு எல்லாம் சாப்பாடு போட்டு அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இன்னைக்கு கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. காரணம் என்ன? தன்னுடைய பிள்ளையை தன்னோட வச்சு பார்க்க முடியல. இதே மாதிரி எத்தனை பேருக்கு எத்தனை மௌத்து, எத்தனை நம்முடைய கையாலே நம்ம பிள்ளைகளை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ண எத்தனை தகப்பன்கள் இருக்கிறாங்க, எத்தனை தாய்கள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அப்படி ஒரு நிலைமை ஆண்டவன் கொடுத்திருந்தா அப்பவும் நம்ம சபரா இருக்கணும். அந்த சபர இறைவன் எதிர்பார்க்கிறான். நீ அப்படி அந்த நேரத்துல நீ திட்டாம நீ உனக்கு கொடுத்தது நான் கொடுத்த ஒரு தண்டனை நினைச்சுக்கிட்டு அது உன்ன மூலமா மற்றவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு படிப்பினையா இருக்குன்னு தான் சொல்றான். வல்லாசரி இன்னல் இன்சான லபி குஸர், காலத்தின் மீது சத்தியமாக மனித நஷ்டவாளியாக நான் படைச்சிருக்கிறேன்.
அழகான வசனம். குர்ஆன்ல 3 வசனம் தான் இருக்கு, சின்ன சூறாவுல அழகா சொல்றான். வல்லாசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அனைத்து மனிதர்களின் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்கள் நஷ்டவாளியாக தான் படைக்கப்பட்ட இவர்களை தவிர இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். அல்லாஹ் சொல்றான், யார் இறைவனை வணங்குறியோ, இறைவனை அவனுடைய சொல்ல கேட்டு நடக்கிறியோ, அவன் இறக்கிய அந்த கிதாபை அவனுடைய வேதத்தை படிச்சு அதன்படி நடக்கிறியோ, அவன் பயப்பட வேண்டியதில்லை, அவன் நஷ்டவாளி இல்லைங்கிறான். சகோதரர்களே, உங்களுக்கு நான் தான் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், எப்பவும் நமக்கு இறப்பு இருக்கு. இது உலகம் நம்மளுக்கு சும்மா வாழ வந்த ஒரு என்ன ஒரு ஒரு நிழல் ஒரு இடத்துல மரத்துல நிழல்ல ஒதுங்கின மாதிரி தான் இந்த உலகம். உனக்கு எத்தனை வயசுல உங்க இறப்பு இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. 10 வயசுல இருக்கிறான் இறக்குறான், 50 வயசுல இறக்குறான், 100 வயசுல இறக்குறான். நம்மளுடைய மௌத்து எப்போன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள நீ நல்லதை செஞ்சுக்க. வத்தவாஸவ் பில் ஹக்கி வத்தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஹக்கான விஷயத்துல நீ தைரியமா நீ நடந்து இந்த உலகத்தை நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா, இந்த உலகத்துல உனக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு உண்மையை பேசும்போது பல கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்தை நீ ஏத்து நீ போராடிட்டு, அதால உனக்கு மௌத்து வந்தா கூட உனக்கு சொர்க்கம் இருக்குடா என் இடத்துல, அது நிலை இல்லாத அது சொர்க்கம். அங்க உனக்கு வயசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரே வயசுல நீ காலம் ஃபுல்லா நீ அங்க உனக்கு நிரந்தர சொர்க்கம் இருக்குன்னு சொல்றான்ல. அந்த சொர்க்கத்துக்காக நம்ம பாடுபடணும். அதுக்காக தான் நான் சொல்றது, நம்ம எல்லாரும் எத்தனை பேர் நீங்க பார்க்கலாம், மனிதர்கள் நிறைய பேர் உங்களுக்கு வாரம் ஜமாத்து வராங்க, எல்லாம் வர்றாங்க, தொழுவுங்க, இறைவனுடைய பயத்தை நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க, தொழுவுங்க, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, 3 வேளை சாப்பாடு மட்டும் தான் இருக்கு. அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்குதா என்ன சொல்ல முடியாது. நான் சொல்ற நல்லா கேட்டுங்க, பணக்காரவன் இருக்கிறவன் எவனும் சொர்க்கம் போறது எளிது அல்ல. எனக்குன்னா நிறைய கேள்வி கணக்கு இருக்கும். நீ என்ன செஞ்சா, இந்த பணத்தை என்ன செஞ்சா, நீ யாருக்கு என்ன செஞ்சான்னு கேட்பான். பணத்தை வச்சிருக்கிறவனுக்கு பயங்கர கேள்வி கணக்கு இருக்குது. நம்ம ஏழையா பிறந்து ஒண்ணுமே இல்ல, 5 வேளையும் தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழ்றோம்னு சொன்னா, நீ நேரா போ சொர்க்கத்துக்கு, உனக்கு சொர்க்கம் திறந்து இருக்குது, அங்க போ. இந்த உலகத்தில் நீ கஷ்டப்படுறதுக்கு உனக்கு பெரிய சொர்க்கம் வந்து வச்சிருக்கிறாங்க. அதனால சொல்றேன், அன்பு சோதரர்களே, என்னன்னா எப்படி சொல்றேன்னு தெரியல, டைம் நீங்க கூட நீங்க லேட் பண்ணனால 1.5 மணி நேரம் எங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. டைம் 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த கூட்டம் 5-6 மணிக்கு தான் ஆரம்பிச்சு. நாங்களும் ஒவ்வொரு நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, 50 பேர் வந்திருக்கிறாங்க, 60 பேர் வந்திருக்கிறாங்க. இப்படி சொல்லும் போது மனசு வேதனையா இருக்குது. அப்பதான் சொன்னாப்புல, எப்படியே இந்த மண்ணு காத்து வந்துருச்சுட்டாப்புல. என்னுடைய மதிய மேனேஜர் அவர் சொன்னாரு, மண்ணு காத்து, அதனால எல்லாரும் யோசனை பண்ணாரு, மண்ணு காத்த என்ன மல்லி என்ன காத்தா இருக்குது. சொல்றேன், இதே நயன்தாரா வரட்டும், நயன்தாரா வந்து டான்ஸ் பார்க்கணும், ஒரு திரிசா வரட்டும், இந்த மண்ணு காத்த எல்லாம் பார்க்கணும். ஒரு அறிவான மனுஷனை கூட்டிட்டு வந்திருக்கோம். அறிவுக்கு எங்கேயாவது நீ சைனா சென்றாலும் அறிவை தேடிக்கன்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றான். நம்ம அதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கிறோமா? நம்ம இன்னைக்கு உண்மையிலேயே நான் போன ஒரு 57 வயசுக்கு அப்புறம் இன்னைக்கு கேடிக்கு பள்ளியில போய் நான் இன்னைக்கு அவங்க புதிய ஒரு இமாம் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் பேசின பேச்சை கேட்டுட்டு சில கதிசியெல்லாம் சில பேச்செல்லாம் கேட்டு அசந்து போயிட்டேன். நான் என்னுடைய 57 வயசுல கேட்காத சில விஷயங்கள்லாம் அன்னைக்கு தான் கேட்டேன். அப்ப அறிவுகள் எங்கேருந்து கிடைக்குது? நான் வீட்டில் உட்காந்து எனக்கு ஒரு படத்தை பார்த்து, ரஜினியை பார்த்து, விஜய் பார்த்து, ஏதோ படத்தை பார்த்துக்கலாம், எனக்கு எதுக்கு அந்த ஹதீஸ், எனக்கு எதுக்கு இந்த அவனுடைய பயான்ல கேட்டு நான் உட்காந்துருந்து சொன்னா நான் உங்க முன்னாடி நின்று பேச முடியாது, நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. அறிவு முக்கியம் தேவை. அறிவை எவன் இழந்தானோ அவன் நாசமாகி தான் போவான். அவன் தான் அல்லாஹ் சொல்றான், லஃபீ குஸ்ர், அவன் இந்த உலகத்துல நஷ்டவாளியா ஆயிட்டான்னு சொல்றான். சகோதரர்களே, நான் உங்கள்கிட்ட பணமோ காசோ கேட்டு நான் உங்கள்கிட்ட இந்த பேச்சுனா பேசல. பாவம் அண்ணனா வந்திருக்காங்க, இங்கேருந்து வந்திருக்காங்க, உங்களை வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க, ஒரு பைசா கிடையாது. சில இயக்கங்கள் வந்து என்கிட்ட கேட்கும் போது, அந்த சினிமா நடிகர் இவனை எடுக்கலாம், அவனை எடுக்கலாம், எவ்வளவு கேட்கிறான், அவன் 5 லட்சம் கேட்கிறான், இவன் 4 லட்சம் கேட்கிறான், இவன் 10 லட்சம் கேட்கிறான். வீணா போனது வடிவேலு நாசம் பிடிச்சவன் 25 லட்சம் ரூபாய் கேட்கிறான். இல்ல வயிற்றுச்சலா இருக்குது. அதான் சொல்ற, சில சினிமா நடிகர்கள் வர்றாங்க, காசு எனக்கு வேண்டாம், உங்களை வந்து பார்க்கணும், இந்த தமிழ் மக்களை பார்க்கணும், இந்த தமிழ் மக்களோட நாங்கள் கூடி இதா பண்ணணும்னு சொல்லிட்டு போன ட்ரிப் இந்த சசி அவர் இந்த கணேஷ் சசிகன் கதாநாயகி வந்தாரு, ஒரு பைசா வாங்கல. ஏன்னா இவெல்லாம் மனுஷனா பாராட்டணும், மதிக்கணும். இந்த அடுத்த வாரம் நாங்கள் நடத்துறது கலகலப்பு நம்ம சொல்றேன் நடத்துறது,
அதுக்கெல்லாம் காசு பேசி அவங்கெல்லாம் ஒவ்வொன்றா குறைச்சு கொண்டு வரதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா என்று சொல்லுவாங்க. சரி பார்த்து வேற என்ன செய்யறதுன்னு சொல்ல முடியல. உங்களுக்கு வேற அவங்கள நீங்க உங்களோட பேர் வச்சுக்கிறது அப்படிதான் வச்சிருக்கிறீங்க. அதனால யாராவது சரியா நான் சொல்றேன் பேசுறேன். நான் அடுத்த வாரம் பேசுவேன். அடுத்த வாரம் நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம். சில கேள்வி போயிருந்தா அவங்கள்ட்ட கேளுங்க. உங்களுடைய இதை சொல்லுங்க. பணமா இது பண்ண மனசுல என்ன இருக்கோ கேளுங்க. அவங்களால செய்ய முடியும். அவங்க நேரடியாக தொடர்பு ஸ்டாலின் கூட தலைவர் கூட தொடர்பில் இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா நடக்க. நம்முடைய தியாகராஜன் சொல்ற மாதிரி இந்த மது விலக்கு பூரண விலக்கு கொண்டுட்டு வந்துட்டேன்னு வைங்கன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மதுவால தான் நாசமா போய் கிடைக்குது. இது நடக்குமான்னு எனக்கே தெரியல. அந்த மது இருந்தால்தான் இந்த கவர்மெண்டே நடத்த முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தெரியல. மற்ற சில நாட்டில் சில எந்த நாட்டிலாம் கிடையாது அது. அப்படின்னு அந்த நாடெல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்குது. அதனால தனக்குன்னு வாழ்றவங்க இருக்கிறாங்க. அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய ஒரே ஒரு சின்ன ஒரு மன்னருடைய இது அதாவது என்ன சொல்றேன் அட்சய பாத்திரம் உங்களுக்கு தெரியும். அதோட அந்த கதையை முடிச்சுக்கிறேன். அதோட அட்சய பாத்திரம் உங்களுக்கு தெரியும். வாரி வழங்குற அட்சய பாத்திரம் அது எவ்வளவு கொடுத்தாலும் அது தாங்கிக்கிறேன். அதுல எவ்வளவு வந்தாலும் இறைச்சாலும் அது அதுக்கு பேர் அட்சய பாத்திரம். அதே மாதிரி இன்னொரு பாத்திரம்னு இருக்குது. அந்த பாத்திரம் அந்த மனுஷன் எவனுக்கு வந்துடக்கூடாது. அந்த பாத்திரத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன பாத்திரம்னு சொன்னா பேராசை பாத்திரம். பேராசை நிறைய பேருக்கு இருக்குது. என்ற அவனை பார்த்துட்டு அவன் இவ்வளவு வச்சிருக்கான், இவன் இவ்வளவு வச்சிருக்கான், அவன் என்ன செஞ்சிருப்பான், ஏன் திருடிப்பானா, இல்ல அவன் ஏதாவது எந்த யாரையும் போட்டிருப்பானா, யாரை போட்டிருப்பானா, ஏதாவது அந்த எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பேராசை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் சொல்றேன். ஏன்னா பேராசைன்னு வந்துடுச்சுன்னு சொன்னா இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாது. தன்னை மட்டும் நம்புறவன் கண்டிப்பா ஜெயிப்பான். மற்றவங்களை மட்டும் நம்பாதீங்க. அந்த பேராசை பிடிச்சவனுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு மன்னர் அந்த நாட்டில் சுத்தி பார்க்க வர்றாரு. சுத்தி பார்க்க வரும்போது அப்போ ஒரு சன்னியாசி நின்று அவரை பார்த்துட்டு பிச்சை கேட்கிறான். பிச்சை கேட்கும்போது ஏன்னா நான் சுத்தி பார்க்க இந்த நேரத்தில் எனக்கு சனியம் கொடுக்குறான்னு சொல்லும் போது அப்போ சொல்றாப்புல நான் உங்களோட பிச்சை தானே கேட்ட இருந்தா இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு போங்க. இல்லப்பா உன்னை பார்த்தாலே என்னுடைய நல்ல சகுனத்துல போயிட்டு இருந்தேன். அது கெட்ட சகுனம் ஆயிடுமோன்னு. இதை நீ என்னைக்கு நினைச்சியோ அன்னையிலிருந்து உனக்கு ஒண்ணுமே நடக்காது. நீ என்னை பார்த்துட்டு நீ கெட்ட சகுனத்துல வந்துட்டு நினைச்சீன்னு சொன்னா அது உன்னுடைய தப்பு தான். உன்னுடைய பேராசையில நீ என்னை பார்த்து என்னுடைய ஏதோ ஒரு வேலை சாப்பாடுக்கு ஏதாவது தந்துட்டு போயிருந்தா நானும் உன்னை வாழ்த்திருப்பேன்னு சொல்லும் போது இல்ல உன் முகத்தில் முடிச்சது என்ன நடக்க போது தெரியலன்னு சொல்லுவான். இல்ல நீ எனக்கு உறுதி எதுவுமே தராம போனீங்கன்னு சொன்னா உனக்கு இந்த சொல்றியல்ல இது கண்டிப்பா நடக்கும். உனக்கு கெட்ட சகுனம் தான் நடக்கும். உனக்கு எதுவுமே நடக்காது. நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது நீ நாளைக்கு வா உனக்கு தரேன். இன்னைக்கு நான் என்னால ஒன்றும் கொண்டு வரல. நீ நாளைக்கு சபைக்கு வா, நம்முடைய அரண்மனைக்கு வா தரேன்னு சொல்றான். அப்போ அந்த அரண்மனைக்கு போறான். அடுத்த நாள் போறான். போகும்போது அவனுடைய அந்த பிச்சை பாத்திரத்தை காட்டுறாப்புல. அந்த பாத்திரத்தை காட்டும் போது அதுல அப்புறம் தன்னுடைய பொருளாதாரம் அவனுடைய முக்கியமான ஆளை கொண்டு அவனுக்கு கொடுத்து ஏதாவது போட்டு அவனுடைய இந்த பாத்திரத்தை நினைச்சு அனுப்பு. ஏன்னா அவன் ஒரு சாபம் விட்டு அந்த சாபம் பழிச்சா எனக்கு சரி வரான்னு சொல்லும்போது அப்போ ஒரு பெரிய மூட்டையில அள்ளிட்டு அந்த காசை அள்ளி போடுறான். அந்த ஓடுல உள்ள அந்த இது நிறையவே மாட்டேங்குது. அது போட 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 கொட்டிக்கிட்டே இருக்க. அது உள்ள வாங்கிக்கிட்டே இருக்க தவிர அதை மூட முடியல. அதுக்கு கொடுக்க முடியல. ஆனால அப்ப அவன் மன்னர் பார்த்துட்டா என்னடா அது சின்ன பாத்திரமா தான் தெரியுது. அந்த பாத்திரத்துல எவ்வளவு மூட்டையை கொட்டுறோம். அப்பவும் நிறைய மாட்டேன்னு சொல்லும் போது அப்பதான் சொன்னாப்புல அந்த சன்னியாசி சொல்றான், நான் உங்களுக்கு சொன்னா இல்லையா, உங்களால மனசால கொடுத்தேன்னு சொன்னா அது ஒரு காசு போட்டனாலும் நிறைஞ்சிருக்கேன். நீ மூட்டை கட்டணு பேராசை பிடிச்ச அந்த இதுல நீ ஒண்ணுமே நிரப்ப முடியாதுன்னு சொல்லும் போது அவனுக்கு கேவலமா போச்சு. அட இது என்ன நான் யோசனையே பண்ணலையே, நீ சொல்லும் போது நினைக்கலையேன்னு சொல்லிவிட்டு அப்ப அவன் சொல்றான். அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லும்போது இந்த ஓட்டுல அப்படி என்னதான் விசேஷம் இருக்குன்னு சொல்லும் போது இந்த ஓட்டை நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறான். இந்த ஓட்டையை நான் இந்த ஓடை கொண்டுட்டு வந்துக்கிறேன்னா இந்த ஓடு என்ன ஓடுன்னு நினைக்கிறான். இது ஒரு மனுஷனுடைய மண்ட ஓடு. இந்த மண்ட ஓடு யார ஓடுன்னு தெரியுமா? பேராசை பிடிச்சவனுடைய ஒரு மண்ட ஓடை கொண்டு நான் காட்டினேன்.
இந்த பேராசை பிடிச்சவன் மண்டை தான் உன்னை வந்து காட்டுறேன். அவனை பாருங்க செத்து அவனுக்கு நிம்மதி இல்லை. அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவன் தாங்க மாட்டேன், பத்த மாட்டேங்க, அவன் வந்துகிட்டே இருப்பார், கேட்டுக்கிட்டே இருக்கிறான் பாரு. பேராசை பிடிச்சவன் செத்தாலும் கூட விட மாட்டான். அவன் நிறைய சாவும் போது கூட எனக்கு அது தரலையே இது தரலன்னு அவன் யோசனை பண்ணி சாவான்னு சொல்றான். அப்ப அந்த மன்னன் கேட்கிறான், இவன் எந்த காலத்துல வந்தவன், அவனுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, அவனை நான் பிடிக்கணுமே, அவனை பார்க்கணும், அவனுடைய குடும்பத்தை பார்க்கணும், அவன் எப்போ உள்ளவன் கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லும் போது அப்ப அவன் சொல்றான், அவன் பேராசை பிடிச்சவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த பேராசை பிடிச்சவனை பத்தி சொல்றாப்ல, இவன் சின்ன வயசா இருக்கும்போது அவன் 20-25 வயசுல ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அவனுடைய நல்ல உழைப்பு அந்த எண்ணம்னு அவனுக்கு கிடையாது. நான் நல்லா அழகா இருக்கிறேன், நான் வந்து இந்த நேரத்தில் கல்யாணம் பண்றேன்னா நான் உழைக்கணும் வேண்டியில்லை. யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணணும். யாராவது ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட் ஆகணும். அதனால யாராவது பணக்காரன் வீட்டு போய் தேடி போகணுங்கும் போது அவன் தேடி பார்க்கிறான். ஒரு பணக்காரன் கிடைக்கிறான். ஒரு பணக்காரன் கிடைக்கும் போது அந்த பணக்காரன் போய் சரி உன் பொண்ணை கட்டிக்கணும்னு சொல்ல, கட்டிக்கிறே ஓகே, எனக்கு என்ன கேட்கிறேன்னு சொன்னா, எனக்கு எவ்வளவு பணம் உன்னால கொடுக்க முடியுமோ உன் பொண்ணை கட்டிக்கிறேன்னு. அப்ப சொன்னா, எனக்கு 3 பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணு 20 வயசு, அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னா உனக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன். என்னுடைய இன்னொரு பொண்ணு இருக்கு 25 வயசு ஆச்சு, அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னா உனக்கு 3 லட்சம் ரூபாய் தரேன். இன்னொரு பொண்ணு இருக்கு 30 வயசு ஆச்சு, அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னா உனக்கு இன்னொரு 1 லட்சம் ரூபாய் சேர்த்து 4 லட்சம் ரூபாய் தரங்களாம். அப்போ அவன் பேராசை பிடிச்சவன் எந்த பொண்ணை கட்டுவான்? 3 பொண்ணை கட்டுவான். யாரு பார்த்து 3 பொண்ணை கட்டா அந்த பொண்ணு ஒத்துக்கணும்ல. அப்ப அவனுடைய மூளை என்ன செய்து பாருங்க, இந்த பேராசை பிடிச்சவன், ஐயா அப்பனா உங்களுக்கு இதோட வயசு கூட உள்ள பொண்ணு இது இருக்கான்னு கேட்கறான். புரியுதா இல்லையா? ஒரு 50 வயசு பொண்ணு தான் சொல்லுங்க, நான் ஒரு 5-10 லட்சம் சேர்த்து கொடுங்க கட்டிக்கிறேன். அப்ப அவனுக்கு அவன் முன்னாடி அடிக்கடி சண்டை வருது. அப்ப சொல்றான், என் முன்னாடி தான் 50 வயசு ஆச்சு. அவன் சொல்றான், பிரச்சனை இல்லை, எனக்கு பணம் தேவை, பொண்டாட்டி வேணும் கட்டிக்கிறேன், இந்த 3 சேர்த்து கட்டிக்கிறேன், எனக்கு பணத்தை கொடுக்குறான். அப்ப அவன் நினைச்சுட்டான், பொண்டாட்டி ஏதோ தள்ளி விட்டுருமா, என்ன நம்ம பெரிய தொந்தரவு இருக்கட்டுமா, 50 வயசு ஆயிட்டா அதை ஏதோ சொல்லிக்கிட்டு முனைஞ்சிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி சொல்ற ஒரு கதையில சொல்லும் போது உண்மையா போய் அவனுக்கு தெரியல. இந்த கதையை படிக்கும் போது பேராசை பிடிச்சவனுடைய கதையை கேளுங்க. இப்படி சொல்லும் போது அவன் கொண்டாடி சொல்லுது, ஏங்க என்னைய பிடிச்சு தண்ணி விட பாக்குறீங்களா, ஏன் உங்களுக்கு வந்து அறிவு இல்லையா, நீ தானே அடிக்கடி சொல்றா உங்களுக்கு ஒண்ணுமே முடியல, உங்களுக்கு சரியில்லை, அது இதுன்னு சொல்றிய, நீ சின்ன பையன் கட்டிட்டு தொலைஞ்சு போ, என்னை விட்டுட்டு போன்னு சொல்லும் போது அப்ப சொல்றாங்க, அவன் காசுக்காக ஆசைப்பட்டு வரான், காசுக்கு ஆசைப்பட்டு வரான், ஏதோ தேவை ஒண்ணு, நீ அவனோட தொலைச்சு விட்டா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்னு சொல்றான். அப்போ இதெல்லாம் மன்னன் கேட்டுட்டு இருக்கிறான். அப்போ இந்த ஓடு இப்படியாப்பட்ட ஓடா, இந்த ஓடு இவன்கிட்ட தான் நம்ம வந்து இப்ப எவ்வளவு என்னுடைய கஜானா பூரா கொண்டு கொட்டிட்டேன், ஆனா அவன் வந்து நிறக்கவே மாட்டானே, அவனுக்கு பத்தவே பத்தாது. அவன் சொல்றான், அவன் சொல்ற மாதிரி 3 பொண்ணையும் கூட பொண்டாடியும் கூட நான் எல்லாத்தையும் கட்டிக்கிற ரெடிங்கிற மாதிரி இதே மாதிரி பேராசம் பிடிச்சவனால இந்த உலகத்துல ஒன்னையும் செய்ய முடியாது, யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டான், அவன் உருப்படவே மாட்டான். அவனை மாதிரி ஆயிராதீங்கன்னு சொல்றதான். இதான் என்னுடைய கடைசி வார்த்தையை முடிச்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் உங்களோட அது அடுத்த வாரம் வந்து கலாவரப்பு மாநாடு, அதுக்கு அடுத்த வாரம் வந்து நம்முடைய வெள்ளாடு வாழ் சகோதரருடைய மாநாடு. 5-6 பேர் வர்றாங்க. எல்லாம் முக்கியமான பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வர்றாங்க. இதை அறிவிக்க சொல்றாங்க, அவங்க அறிவிப்பாங்க, அவங்களுடைய தலைமை அறிவிக்க இன்ஷா அல்லாஹ். எனக்கு இந்த நேரத்தை கொடுத்து இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய